ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு எல்லாருமே கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ஸோ எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் டல் ஸ்கின் தான். ஸோ டல் ஸ்கின்னாக நம்மள நிறைய பேர் இருப்போம். நமக்கு ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்கும், எல்லாமே நம்ம வந்து ட்ரீட் பண்ணிடுவோம். பட் என்னன்னாலும் அந்த ஒரு இன்னர் க்ளோ இருக்காது. பார்க்கறதுக்கு ஸ்கின் வந்து எப்போ என்ன போட்டாலும் டல்லாக இருக்கும், அந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேசிக் ஒரு சூப்பர் க்யூட் கூட சொல்லலாம், சூப்பர் க்யூட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து இந்த மந்த் ஆர் 2 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன ரொட்டீன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வித்வுட் மச் ஃபர்தர் ado வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களை டல் ஸ்கின் இருக்கிறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கும். எனக்குமே வந்து டல் ஸ்கின் இருந்துச்சு. எனக்கு ஏன் அப்படின்னா வந்துட்டு பிகாஸ் ஆஃப் மை பிக்மெண்டேஷன் தான். எனக்கு அங்கங்கே அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்துச்சு, எனக்கு பிக்மெண்டேஷன் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா எனக்கு இந்த இடம் ஒரு கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடம் ஒரு கலரில் இருக்கும். மற்றபடி வந்துட்டு இந்த கண்ணை சுற்றி ஒரு டார்க்னஸ் இருக்கும், இந்த இடம் கொஞ்சம் கலராக இருக்கும், இங்கே கலர் கம்மியாக இருக்கும், இந்த இடம்லாம் டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட அந்த மெலனின் சொல்லிட்டு நம்ம ஸ்கின் வந்து ஒன்று செக்ரேட் பண்ணோம். மெலனின் வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்கின்ல நிறைய பேருக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு மெலனின் வந்து ஒரு மாதிரி ஈவனா வந்து செக்ரீட் ஆகிறது கிடையாது. நம்மளோட சன் எக்ஸ்போஜருக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ எனக்கு எப்படின்னா இந்த இடத்துலலாம் சில பேருக்கு டார்க்காக இருக்கும், இந்த இடம் சில பேருக்கு டார்க்காக இருக்கும், நம்மள நிறைய பேருக்கு இந்த இடம் கலராக இருக்கும், இந்த இடம் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அந்த சன் எக்ஸ்போஜருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகுது. அண்ட் அந்த மெலனின் செக்ரீஷன் எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு மாதிரி ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து நமக்கு வந்துடுது. ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்கின் டைப்பாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பயோடர்மாவோட ஃபேஸ் வாஷ். இது ஆக்சுவலி வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணுவேன், எங்கள் அம்மாவுமே யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட் அந்த நியூட்ரிஜனா ஒன்று அது இல்லைனா இது ரெண்டுத்தில் மாற்றி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு வேளை ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீமி ஃபோமி ஃபேஸ் வாஷ் டெர்மகோலெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கிளென்சஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேஸ் வாஷில் நீங்கள் எதுவுமே வந்து பெருசாக வந்து ஆக்டிவ்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ செகண்ட் வந்துட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த கோஜிக் ஆசிட் சிரம். ஸோ இது வந்துட்டு அன்இவன் ஸ்கின் டோன் அண்ட் பிக்மெண்டேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நான் வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. நான் இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. லைக் இந்த வாய் சுற்றி அதுக்கப்புறம் இந்த ஃபோஹெட்டில் இருக்கிற அந்த டார்க்னஸ் எல்லாம் வந்து போக்குறதுக்கு வந்து இந்த கோஜிக் ஆசிட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் வந்துட்டு ஆல்ஃபா ஆர்பிட்டின் இருக்குது, நயாசினமைட் இருக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு அந்த மெலனினை வந்து அந்த மெலனின் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஸ்கின்ல ஒன்று நடக்கும். அதை வந்துட்டு ஓரளவுக்கு வந்து கட் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெலனை டோட்டலாக கட் டவுன் பண்ணுற ப்ராடக்ட் எதுவுமே ஸ்கின் கேரில் கிடையாது. மேபி நீங்கள் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்காக, ஐம் நாட் ஸோ ஷியோர். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்டாக வந்து இது ஹெல்ப் பண்ணும். இதுலேயே ஹையர் கான்சன்ட்ரேஷன்ஸும் இருக்குது. பட் நீங்கள் பிகினராக இருக்கப்போ இந்த கோஜிக் ஆசிட் சிரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவே வந்துட்டு டெர்மாகோல ட்ரை பண்ணணும்னு கிடையாது, என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இது. இல்லைனா நீங்கள் வேறு பிராண்ட்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். டெர்மாகோ அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன பிராண்ட்ஸ் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட அந்த மெலனின் வந்து கண்ட்ரோல் ஆகிறதால உங்கள் ஸ்கின் வந்து ஓவராலாக வந்து பிரைட்டான மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற அந்த சிரம் ஃபார் அன்இவன் ஸ்கின் டோன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன். ஆஸ் யூஷுவல் என்ன ஸ்கின் கேராக இருந்தாலுமே நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து டெர்மாகோ யூஸ் பண்ணுவேன், டாட் அண்ட் கீ யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சன்ஸ்க்ரீன் எதுவே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து டல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒரு ஜென்ரல் ஃபார்ம்லாம் இருக்குது. ஆயிலி ஸ்கின்னா வந்துட்டு லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணணும், ட்ரை ஸ்கின்னா கொஞ்சம் நல்லா திக்கான சன்ஸ்க்ரீனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுவுமே ட்ரை ஸ்கின்ல நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு ஆக்னேஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கலாம். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க திருப்பி லைட் வெயிட்டுக்கு தான் வரணும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, என்ன போடுறதுன்னு தெரியலனா லைட் வெயிட்டுக்கே போயிடுங்க. இதுதான் நான் என்னோட லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். இது நான் ஏன் ரீட்ரேட் பண்ணுறேன்னா என்னோட கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க பேராகிராஃபே வந்து அடிச்சிருக்கீங்க, எனக்கு அவங்க நேம் தெரியல. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ பேக் டு டாபிக். ஸோ இந்த ரொட்டீனை வந்துட்டு நீங்கள் ஒரு 1 or 2 months ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த கோஜிக் ஆசிட் வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் நைட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 1 week அப்புறம் மார்னிங் அண்ட் நைட் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரூவன் இன்க்ரீடியன்ட் தான் உங்களோட பிக்மெண்டேஷன் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனும் டார்க் ஸ்பாட்ஸும் போயிடுச்சுனாலே ஸ்கின் ஓரளவுக்கு வந்து ரேடியண்ட்டாக பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், எந்த ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ட்டுமே ஒரு 2 or 3 months கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 60 daysல எந்த ரிசல்ட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு 2 months அப்புறமா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிற அளவுக்கே அது வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ ஸ்கின் கேர்ன்றது ஒரு கன்சிஸ்டன்சி தான், அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது, மெயின்டெனன்ஸ், அவ்வளோதான். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இந்த ஒரு 3 விஷயம் தான் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். நான் சொல்லணும்னு நினச்சது இந்த கோஜிக் ஆசிட் சிரம் பற்றி தான். இதை பற்றி நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஒரு ரொட்டீன் மாதிரி உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோலுமே நான் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு இதையும் விட வேறு ஏதாச்சும் வந்து பிராண்ட்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து கமெண்ட் ஆன் பண்ணுறேன். அண்ட் கோஜிக் ஆசிமோடு சேர்ந்து
நயாசினமைட் அந்த மாதிரி சிரம்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய சிரம்ஸை ஒரே டைமில் வந்து போடாதீங்க. நீங்கள் வைட்டமின் சி கூட வந்து யூஸ் பண்ணலாம். பட் அது எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு முறை இருக்குது. வைட்டமின் சி வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சேஃபாக இந்த கோஜிக் ஆசிட் வந்து சொல்கிறேன். இது ஆல்மோஸ்ட் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரிமே வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நான் இந்த சிரமை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த சிரம் இப்போ ஒருவேளை நீங்கள் டெர்மாக்கோலை யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட டவுன் சைடு என்ன அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஆல்மோஸ்ட் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் இது மாதிரி ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இது போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை கையில் எடுத்துகிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எந்த சிரமையுமே வந்து ரப் பண்ணாதீங்க, டேப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த சிரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நிறைய வாட்டி சோயான்னு சொல்லிட்டேன். ஸோ நான் அவங்க எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then bye guys, thank you.